இந்த டஸ்டரில் யூஸ் பண்ணுற அந்த 1.3 லிட்டர் 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் டர்போ இன்ஜின் நம்ம கூட இங்கே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இதில் ஒரு சில யூனிக்னஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே உள்ளே வாங்க. இங்கே அந்த இன்ஜினை வந்து கட் பண்ணி இங்கே உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இதுதான் வந்து உள்ள சிலிண்டர், இதுதான் பிஸ்டன். இது வந்து 4 வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து கிராங்க் ஷாஃப்ட் அப்படிங்கிறதோட ஒன்று எங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். இது அப் அண்ட் டவுன் வந்து மூவ் ஆகும்போது ஒரு ரோட்ரி மோஷன் கிரியேட் ஆகுது. அந்த ரோட்ரி மோஷனால் இங்கே இருக்கிற இந்த ஃப்ளைவீல் வந்து சுற்றுது. இந்த ஃப்ளைவீல் வழியாக தான் பவரே வந்து கியர் பாக்ஸுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்மிட் ஆகும். இப்படி தான் ஒரு ஜெனரிக்கான ஒரு இன்ஜினில் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இதில் ஒரு யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஜென்ரேட் ஆகிற இந்த ஹீட்டை எஃபிஷியண்ட்டாக வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக உள்ளே இருக்கிற அந்த கோட்டிங் வந்து இவங்க ஜஸ்ட் ஒரு பவுடர் கோட் மூலமாக நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்டட் மெத்தடில் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அது ஒரு யூனிக்னஸாக வந்து அவங்க சொல்கிறாங்க. அது போக இதில் இருக்கிற டர்போவோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பயுமே டர்போ ஒரு 1500 ஆர்பிஎம்மில் சடனாக ஓப்பன் ஆகும். அதனால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த சர்ஜை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்மூத்தான ஒரு பவரை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த டர்போவில் ஒரு ஷட்டர் ப்ரொவிஷனோட லீனியராக அந்த பவரை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஷட்டர் வந்து ஸ்லோவாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அப்போ அந்த எக்ஸாஸ்ட் வந்து சடனாக டர்போக்குள்ளே போகாமல் கிராஜுவலாக போகிறதுனால ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பிராண்டு கிளைம் பண்ணுது. இங்கே பின்னாடி ஒன்று ஓப்பனாக உங்களுக்கு வச்சுருக்கிறது நமக்கு தெரியுது. டீசல் இன்ஜின்ஸில் யூஸ்வலாக நம்ம டிபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இதுலையுமே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஃபில்டர் வச்சுருக்காங்க. இப்படி தான் எக்ஸாஸ்ட் உள்ளே போய் இந்த ஹோல்ஸ் வழியாக ஃபில்டர் ஆகி தான் இப்படி உங்களுக்கு வெளியில் வரும். இந்த பர்டிகுலர் இன்ஜின் ஆக்சுவலி என்ன 20 E20 இது வந்து E70 85 வரைக்கும் சப்போர்ட் பண்ணுமா? ஓகே. இந்த இன்ஜின் வந்து E85 வரைக்கும் ஃபியூவலுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேப்பபிலிட்டியோடு தான் இந்த இன்ஜின் இப்போது உருவாகியிருக்கு. இந்த இன்ஜின் தான் சோஃபார் டஸ்டரில் ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டில் நமக்கு கிடைக்குது. இதில் ஒரு ஹைப்ரிடும் இந்த தீபாவளி டைமில் லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.